திருவாதிரை நட்சத்திரம் ரத்தினம் மற்றும் தாமரை மொட்டு போன்று தோற்றமளிக்கும் நட்சத்திர கூட்டம் திருவாதிரை. சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். பெரிய திருவடி கருடாழ்வாரும் ராமானுஜரும் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை. மார்கழி திருவாதிரையில் ஆருத்ரா தரிசனத்திற்காக உலகில் உள்ள சிவ பக்தர்கள் அனைவரும் கூடும் இடம் சிதம்பரமாகும். இதை ஆருத்ரா தரிசனம் என்பார்கள். ஆறாவது நட்சத்திரான திருவாதிரை 27 நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழியை பெற்றுள்ள முதல் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த சிவபூஜை செய்யும் சிவ பக்தர்களாக வாழ்வார்கள். இந்த நட்சத்திர அன்று அதிராமபட்டினம் அபயவரதேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தல் நலம். பொது பலன்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2 விதமாக பேசும் ஆற்றல் பெற்றவர்கள். அதே போல் எளிதில் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமூகத்தில் பிரபலமடைவார்கள். சிறந்த அறிவாற்றலும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் சூரத்தனமும் எடுத்த காரியத்தை முடிக்கும் வல்லமை பெற்றவராக இருப்பார்கள். சுயநலவாதிகளாகவும் தெரியாததை தெரிந்ததை போல பேசி எதிராளியை நம்ப வைப்பார்கள். கல்வி மீது ஆர்வம் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு படிக்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஞாபக சக்தியும் உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்ளும் திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். கற்பனை வளம் இருக்கும். காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்களாகவும் மனைவியை மிகவும் நேசிப்பவராகவும் இருப்பார்கள். இருப்பு நிலம் வீடு விற்க வாங்க உதவும் தரகர்களாகவும் காவல்துறை சுற்றுலா தொலைபேசி சுரங்கங்கள் ஆகிய துறைகளில் பெரிய பதவிகளை வகிப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் சிவபெருமான். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில்கள் அபயவரதேஸ்வரர் ஆலயம், அதிராம்பட்டினம், சோழேஸ்வரர், திருவாரூர். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் செங்கருங்காலி, வில்வம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் நோயை குணமாக்க தினசரி அரை மணி நேரம் அதன் நிழலில் உட்காரலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் வில்வப்பூ.